இதில் யாரெல்லாம் அம்மா அப்பா? என்ன பாதி கை தூக்குறீங்க? பொறுப்பில்லாத அம்மா அப்பாவா? ஓகே. யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு? ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேரா? ஓகே. இந்த விசில் அடிக்கிறவங்கலாம் அம்மா அப்பானோடனே அடங்கத்தான் போகிறீங்க, அது வரைக்கும் அடிச்சுக்கங்க. ஓகே. வேறு யாரெல்லாம் கல்லூரி படிக்கக்கூடியவர்கள்? அப்போ ஈக்குவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஃபேமிலி க்ரௌடுக்கு பேசுகிறதா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுகிறதா தான் தெரியல, அதுக்காக தான் கேட்டேன் யாருக்கு பேசுகிறது. இவங்களுக்கு பேசினா அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அவங்களுக்கு பேசினா அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படின்னு. யாரெல்லாம் வீட்டில் அலமாரி வச்சுருக்கா? எல்லாமே அலமாரி வச்சுருக்கேன், சௌரியமான ஆளுக்கு தான். ஓகே. யாருக்கெல்லாம் அலமாரியில் இடமே இல்லை? உண்மையை சொல்லுங்கள். எனக்கு இல்லை, அலமாரியில் எனக்கு இடமே இல்லைங்கிறவங்களாம் கை தூக்குங்க. இடமே இல்லை. இல்லை, ஏன் இடமே இல்லை? என்னமோ நீ பெரிய ஆளுன்னு அங்கே என்னடா அலமாரியில் இடம் இருக்கா இல்லை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இதானே மைண்ட் வாய்ஸு வெளியில் கேட்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெருவாரியாக நம்முடைய வீடுகளில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா நம்முடைய அலமாரியில் நமக்கு தேவையான அளவுக்கு துணிகள் வைப்பதற்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அலமாரியும் மனசும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஆனால் இந்த ட்ரிபிளை கம்மி பண்ணுங்கண்ணே, ஆடியோ மைக்கு பழைய ஆகாசவாணி ரேடியோ மாதிரி சத்தம் வருதுண்ணே, அந்த மைக்கை திருப்பி வைங்க, எல்லாத்தையும் அதை ஆஃப் பண்ணுங்க. அந்த மைக்கோட ஃப்ரீக்வன்சி அதில் அடிக்குது, தெரியுதா? அதவங்க கவனிச்சு கேளுங்க, வேறு வழி இல்லை, ஏன்னா செட்டப் வேறு மாதிரி அங்கே இருக்குது. அப்போ அலமாரியில் இடம் இல்லை என்பதை போலவே மனதிலும் இடம் இருக்காது. ஒரு அலமாரிக்குள்ளே நமக்கு ஏன் இடம் இருக்கிறதில்ல அப்படின்னு ஒரு தந்தைகிட்ட ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். அப்பா, என்னோட அலமாரியில் இடமே இல்லை, எனக்கு துணிமணிகளை வச்சு எடுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். எனக்கு இன்னொரு புதிய அலமாரி வாங்கி தாருங்கள் அப்படின்னு. அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அலமாரிகிட்ட நிற்க வச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு 15 நிமிஷம் நேரம் ஒதுக்கி நீ தினந்தோறும் அல்லது வாரம் முழுக்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய உன்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரு ரேக்கில் எடுத்து வை அப்படின்னாராம். ஸோ முதல்ல எல்லா துணியும் வெளியில் எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் அல்லது வாரம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸை ஒரு ரேக்கில் வச்சுருக்காப்புல. எப்போயாவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை அந்த மேல் ரேக்கில் வை, ஏன்னா அது எப்போயாவது எடுக்க போகிறேன், அன்றைக்கி ஸ்டூல் போட்டு எடுத்துக்கலாம், அதில் வை அப்படின்னாராம். அதில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கென்றும் வெளியிடங்களுக்கு போவதற்கென்றும் வச்சிருக்கக்கூடிய இதை ஒரு ரேக்கில் வை அப்படின்னு சொன்னாப்புல. வச்சாச்சு. வச்ச பிறகு பார்த்தா 4 ரேக்கு மிச்சம் வந்துச்சான். இருக்க 7 ரேக்கு முழுக்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அன்ஆர்கனைஸ்டாக அடுக்கி வைக்கிறப்ப இடமே இல்லாத அலமாரியில் சரியாக அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிற போது 4 ஷெல்ஃபு மிச்சமாக இருந்தது. நம்ம மைண்டே அதுதான், எல்லாத்தையும் கச்சா மூச்சான்னு உள்ளே வச்சிருக்கு, எது தேவை எது தேவையில்லைன்னு. நம்ம ஊரில் வைக்க வேண்டியதுக்குள்ளே வைக்கிறத வைக்கவே மாட்டாங்க, கவனிச்சிருந்தா இல்லையா? உடம்ப நான் இரும்பாக்குறேன் பாடுறா பேர் வழின்னு இஎம்ஐயில் ட்ரெட்மில்லாம் வாங்குற குடும்பம்லாம் உண்டுப்பேன். ஏன்னா டெய்லி வெளியில் வாக்கிங் போனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, தூசி பற்றும் துரும்பு பற்றும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரெட்மில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் காசு வந்தவொடனே நம்ம வாங்குகிற பொருளில் ஒரு முக்கியமான பொருளுக்கு பேர் இந்த ட்ரெட்மில். அந்த ட்ரெட்மில்லில் வாங்கி அதுக்காக பால்கனியை சுத்தம் பண்ணி பக்கத்து வீட்டுக்கார வயிறு எறிகிற மாதிரி வாக்கிங் பண்ணணும்னு ஜன்னல்லாம் திறந்து விட்டு ரெடி பண்ணால் 3 நாள் கழிச்சு அதில் ஜட்டி காயம், ஒரு ரூபாய் இருக்க மாட்டான். அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. முன்னாலே அந்த பால்கனியில் அப்பப்போ துண்டு கிண்டா காய போடலாம், காற்று வாங்கலாம், நைட்டு கரண்ட் இருந்து போச்சுன்னா அங்கே போய் செத்த உட்காரலாம். அதுக்கு வழி இல்லாமல் அதில் போய் உட்காந்து கிடப்பாங்க, அதில் படுத்து கிடப்பாங்க, ஒருத்தர் சுவிட்ச் அமைக்கி விட்டா இழுத்து கீழே அதில் விட்டு போயிரு. அப்போ தேவையில்லாமல் நம்ம வாங்கி சேர்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது, பார்த்தீங்களா இல்லையா? அப்படி பல விஷயங்கள் நம்ம வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ புதுசாக அந்த மைக்ரோவேவ் ஓவன் அப்படிலாம் வாங்குவாங்க பெண்கள். அதை வாங்குறதுக்கு 1008 காரணங்கள் சொல்லுவாங்க. அதன் வழியாக சிக்கன் செய்யலாம், அதன் வழியாக இதை செய்யலாம். கடைசி வரைக்கும் சுடுதண்ணி கூட வைக்க மாட்டாங்க, உரமும் ஊற்றி உள்ளே வச்சிருப்பாங்க, எழுதி நின்று போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு இடம். கடைசியில் அது எங்கே வைக்கிறதுனே அப்படி தெரியாது. அப்போ இந்த உடம்பும் சரி, வீடும் சரி, உங்கள் மனசும் சரி, தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் சேர்த்து வைத்தால் தேவையானதை வைக்க இடமில்லாமல் போகும். அந்த அலமாரி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப தான் தெரியும், காணா போனதான் நீங்கள் நினச்ச பழசாமல் அதுக்குள்ளே இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் வந்த வாக்கில் உள்ளே வச்சுட்டு போனது. ஆனால் ஒரே ஒரு உபகாரம் என்னன்னா, ஒரு 100-200 காசு கிடைக்கும். எப்போயோ உள்ளே வச்சு தொலைஞ்சிருப்போம், நல்லபடியாக ஒரு 100 அலமாரியை மிச்சம் பண்ணதில் உங்களுக்கு என்ன தம்பி லாபம்? 150 லாபம். ஏன்னா 1000 நோட்டு வச்சுருந்தா ஜோலி முடிஞ்சிருக்கும், ஏன்னா செல்லாமல் போயிருந்துருக்கும். அதை வச்சுருந்தா அவுட்டு, மீதி எல்லாம் ஓரளவுக்கு மிச்சமாகும். அப்போ இந்த மனதை நீங்கள் அடிக்கடி சுத்தம் செய்யாமல் போனால், மனதை ஒருமுகப்படுத்தாமலோ அல்லது தேவையான அளவுக்கு அதில் ஸ்பேஸை நீங்கள் கிரியேட் பண்ணாமல் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் கொசமுசான் இருக்கும். மைண்ட் அப்படி இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்கும், ஆனால் கொசமுசான் இருக்கா இல்லையா? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதா இல்லையா? என்னது? ஏன்னா அது கசமுசான் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 256 GB அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 256 ஸ்பேஸ் தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு பூராத்தையும் கொண்டு அதுக்குள்ளே அடைச்சி 242 ஜிபிக்கு வச்சிங்கன்னா தொங்கிடும் கம்ப்யூட்டர். ஏன்னு போட்டு இழுக்கும். ஒரு 62 ஜிபிக்கு ஒரு ஃபோன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு போகிற வாரம்லாம் போட்டோ எடுக்குது.
கோபிநாத் குனியும் போது எடுத்தது, நிமிரும் போது எடுத்தது, பார்த்த போது எடுத்தது, தூங்கிய போது எடுத்தது, வாயை திறந்த போது எடுத்தது. கடைசியில் முக்கியமாக கோபிநாத் பக்கத்துல எடுக்கிறப்ப மெமரி போயிடும். அங்கே சொல்லுவேன், சார் 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 ஒரு நிமிஷம் ஒரு 10 போட்டா வலிக்கிறேன், இப்போ தான்டா வர்ற வரைக்கும் எடுத்தேன், கல்யாண மாப்பிள்ளை எடுக்கிற மாதிரி எடுத்தியாடான். ரைட்டா? அப்போ தேவையான விஷயங்களை உங்கள் மனதில் நீங்கள் ஏற்ற வேண்டும் என்றால் முதலில் தேவையில்லாத விஷயங்களை மனதில் இருந்து களைய வேண்டும். இஃப் யூ வாண்ட் டு ஆட் குட் திங்ஸ் அட் யுவர் ஹார்ட், யூ ஹாவ் டு ரிமூவ் த பேட் திங்ஸ் வாட் எவர் விச் இஸ் அவைலபிள் இன் த ஹார்ட். உங்கள் மனது ஒரு குப்பை தொட்டி, அதை குப்பர கவுத்து வையுங்கள். அதான் இங்கே முக்கியமான விஷயமே. நம்ம என்னெல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிறது. நம்ம செய்தி ஒன்று கூட இருக்கா தெரியுமா தெரியாதா? பேசுகிறப்ப நம்ம செய்தி ஏதாவது பேசுகிறோமா இல்லையா? அவன் என்ன பண்ணான், என்னடா அவன் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு தான் திடீர்னு கார் வேண்டாம், திருடினானா வாங்கினானா? அவன் காரில் போகிறத தாங்க முடியலை. சரி, அவனமா நம்ம ஒரு கார் வாங்கணும்னு எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, அவன் எப்படி கார் வாங்கினான், அவன் எப்படியோ வாங்கினான், உனக்கு என்ன? இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம வீட்டு வாசலில் கார் இல்லைங்கிற கவலை இல்லை, அவன் வீட்டு வாசலில் கார் நிற்கிது. கரண்ட் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல சொல்லுங்க? பக்கத்து வீட்டில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு அவனுக்கு எரியலைன்னா நிம்மதி, எரிஞ்சிச்சு அவனை இங்கே எரியும், ஏன் அவனுக்கு மட்டும் இருக்கு கரண்ட், என் வீட்டில் போனதில் பிரச்சனை இல்லை, அவன் வீட்டில் போகலையேங்கிறது பிரச்சனை. ஸோ ஹவு டு மேக் அ லைஃப் மீனிங்ஃபுல்? உங்கள் வாழ்க்கையை திருத்தமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு பி யுவர் பெட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் இப்போது எப்படி இருக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழதான் எல்லாருக்குமே ஆசை. கலையாத அந்த அலமாரிக்குள் அழகாக 4 ராக்குகள் கேப் இருக்க, தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய உடைகள் ஒரு இடமும், விருந்துக்கு போகிற போது பயன்படுத்துகிற உடைகள் ஒரு இடமும், பள்ளிக்கூடத்திற்கு போகிற போது பயன்படுத்துவதற்கான உடைகள் ஒரு ராக்கில் இருக்க மாதிரி வாழ்க்கை திருத்தமாகவும் அழகாகவும் கொச்ச கொச்சான்னு இல்லாமல், காலையில் செஞ்சு போட்ட இடியாப்ப மாதிரி இல்லாமல் இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அப்படி நம்மளால் இருக்க முடியும், நமக்கு தெரியும். அப்படி இருக்க முடியல, நமக்கு நம்ம மேலே காண்டு, நமக்கு எவன் மேலேயுமே காண்டு கிடையாது. எவன் ஒருத்தன் அடுத்தவனை கடுப்பில் கத்துறானோ அவன் மேலே கடுப்பில் இருக்கான். யாருக்கு சொந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையோ அவனுக்கு எவன் சந்தோஷமா இருந்தாலும் காண்டார். ஏன் கேக்கேன்னு சிரிக்க? இந்த பெருசுக்கு முழுக்க இந்த பசங்க, வயசு பசங்க லேசாக சிரிச்சா கூட ஆத்திரம் வருகிறது இல்லை, என்ன கேக்கேன்னு சிரிக்கிற, உனக்கு முடியலை. கேக்கேன்னு சிரிக்க தான் ஆசை. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போங்களேன், ஒரு கார்னரில் 2 பசங்க 4 பொண்ணுங்க, இல்லை ஒரு 4 பசங்க 2 பிள்ளைங்க ஏதோ காலேஜ்லேருந்து வந்து உட்காந்து புரோட்டாவோ பிரியாணியோ தின்னுக்கிட்டு 10 பைசா போகாத விஷயத்துக்கு ஆஹாஹான்னு சிரிக்கலை. இந்த கார்னரில் ஒரு இட்லியை ரொம்ப நேரமாக தின்னுக்கிட்டு ஒரு கேரக்டரு வெறுப்பாய், இந்த காலத்து பயல்களே மோசம், எப்போ பாரு பைத்தியமாக சிரிக்கிறாங்க. அந்த ஒத்த இட்லியை தின்னுட்டு எந்திரிச்சு போ. வைத்தறிச்சு என்னன்னா, நம்ம இருக்கிறப்பெல்லாம் ஹோட்டலுக்கே போக முடியலையே, அதுவும் பயலும் பிள்ளைகளா சேர்ந்தும் போக முடியலையே, இப்படி சிரிக்கவும் முடியலையே அப்படின்னு. அப்போ மனதுக்குள்ளே சோகமாக இருக்கிறவன் வெளியே சந்தோஷம் இருந்தால் தாங்கிக் கொள்ள மாட்டான். மனதுக்குள்ளே ஆத்திரம் இருக்கிறவன் வெளியிலே யாரை பார்த்தாலும் சிறுசிறு விடுவான். உங்களுக்கு அடுத்தவ மேலே கோபமே கிடையாது, உங்களுக்கு உங்கள் மேலே கோபம். என்ன கோபம்னா, நான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம். அதனால தான் வருஷம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒரு சூப்பரான பிளான் போடுவோம். இந்த உலகத்தில் நியூ இயர் அன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம எடுக்கிறோம்ல முடிவு, அதை தொகுத்தோம். இந்த உலகம் முழுக்க பாலாரும் தேனாரும் ஓடும். அப்படி இருக்கும் வாழ்க்கை. பூரா பையன் அப்படி இருப்பான், அமைதியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். என்னென்ன பிளான் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன பிளான் பண்ணுவான்? காலை 5 மணிக்கு எழவேன், 5:30 மணிக்கெல்லாம் வாக்கிங் கிளம்பினோம். 5:30 to 6:30 வாக்கிங் போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, ஓ சைட்லையா, இது ஒரு பெரிய பிரச்சனை. எதிர்த்தாப்புல இருக்கவங்க ஏதாவது பேசினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. சைடில் யாராவது பேசினா காது அங்கே போயிடும். 15 வருஷ பழக்கம். இந்த சைடில் இந்த சைடில் யாராவது உட்காந்து ஏதாவது பேசினாங்கன்னா சொல்லுங்க இங்கே அப்படின்னு. அந்த பக்கம் இருக்கிறவர்கள் மட்டும் அமைதியாக இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறவர்கள் பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் இருக்கிறவர்கள் தயவு செய்து அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கிறவர்களை தயவு செய்து அமைதியாக இருக்கும்படி மற்றவர்கள் சொல்ல வேண்டாம். இங்கெல்லாம் அமைதியாக தான் இருக்காங்க. அமைதியாகிற சத்தம் தான் பெரிய சத்தமாக இருக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தேன் போச்சா? நம்முடைய நியூ இயர் பிளான். ஆமாம், நம்ம நியூ இயர் பிளானில் என்ன பண்ணுறோம், காலைல 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், வாக்கிங் போகணும், வரையிலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து படிக்கணும். வீட்டுக்கு வந்த உடனேயும் காலையில் உட்காந்து ஒரு நல்ல புக் எடுத்து நம்ம பிளான் பண்ண அந்த புக்கில் ஒரு 50 பக்கம் படிக்கணும், 20 பக்கம் படிக்கணும். அதுக்கப்புறம் மனைவியிடம் சத்த நேரம் பேசணும், குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பிடணும். காலைல 8:30 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். மத்தியானம் 11:30 மணிக்கு ஒரு டீ. அது வந்து கரெக்டாக வந்து பட்டர் டீ, க்ரீன் டீ, இந்த மாதிரி உடலுக்கு ஆபத்தில்லாத உணவுகளாக உண்ண வேண்டும். மத்தியானம் கரெக்டாக 1:30 மணிக்கு டான்னு சாப்பிடணும். இந்த உணவுகளை குறைச்சிக்கணும். பொறுத்தது வறுத்தது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவித்த உணவுகளாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்து 125 ஆண்டுகள் வாழ வேண்டும். மத்தியானம் முடிச்ச உடனே என்ன எவன் விழுந்து செத்தாலும் சரிட்டு 1/2 மணி நேரம் தூங்கணும். 4 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கப்புறமா வெளியில கிளம்பி கொஞ்சம் வேலை பார்த்துட்டு 5 மணிக்கு ஷட்டில் காக் விளையாட போகணும். 6:30 மணிக்கு வீட்டுக்கு வரணும். பொண்டாட்டி பிள்ளையோட பழைய விசு படம், ராஜ்கிரண் படத்தெல்லாம் இருக்க மாதிரி அமைதியாக ரவுண்டாக உட்காந்து பேசணும். இதில் டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. கவனிக்க, இதில் டிவி செல்ஃபோன் சினிமா எதுவுமே கிடையாது. குடும்பம் பண்ணிட்டு நைட்டு இட்லிலாம் சாப்பிட்டுட்டு 9:30 மணிக்கு தூங்கணும். மறுபடியும் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். எப்படி இருக்கு கேட்கல? சே சூப்பராக இருக்குல்ல.
கல்யாணத்துக்குலாம் போனால் சொந்தக்காரங்களும் அன்பா பழகணும், நம்மளும் அன்பா பழகணும், யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, எவன் மேலே எரிஞ்சு விழக்கூடாது. எவனாவது எரிஞ்சு விழுந்தா கூட அமைதியாயிரு, ஹார்ட் அட்டாக் வந்துன்னு சொல்லிட்டு அவன் ஆசீர்வச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனால் இதில் ஒன்று கூட நம்ம பண்ண மாட்டோம் 2ஆம் தேதியிலேங்கிற உண்மை நமக்கே தெரியும், சரியா? ஆனால் அப்படி பண்ணலைங்கிறதுல நமக்கு ஒரு கோபம். என்னால் இப்படி இருக்க முடியும், ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்ற ஆத்திரம்தான் நமக்கு பல்வேறு விஷயங்கள் மீது கோபத்தை கொண்டு வரும். இந்த கோபத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவும் இந்த நம்ம மேல நமக்கு இருக்க எரிச்சலை, நம்ம மேல தான் நமக்கு எரிச்சல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம், அதை எவன் மேலேயாவது காட்டுறோம். என் பிள்ளைகள் பொறுப்பாக இல்லை, அதனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் சரியாக இல்லை, என்னுடைய பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை, என்னுடைய சொந்தக்காரர்கள் துரோகிகளாக இருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள், இவர்களோடு வாழ எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் தான் வருத்தத்தோடு இருக்கிறேன். வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையா நானே இவங்க கூட பழகிட்டு நானே நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு கிளம்பி போறோம். அங்கே போனால் இன்னும் கவலையா இருக்கு. இங்கேயாவது எவனை திட்டாலாம் ஆளு கிடப்பான், அங்கே அழுவா ஒத்தையா மலையில் உட்காந்துட்டு எவனை திட்டுறது, வானத்தை பார்த்து கத்துனோம்னா அதை போடாடேன்ட்டு போவோம். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, இங்கே எப்படி இருக்குங்கிறது தான். உங்கள் புறச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் அகச்சூழல் நன்றாக இருக்க வேண்டும். உங்கள் அகச்சூழலை நல்லா மாற்றாம உங்கள் புறச்சூழல் நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லாலாம் இருக்க முடியாது. நீங்கள் போய் பாருங்களேன், சரி கடலூர் கடற்கரெல்லாம் கட்டாயமாக இருக்கும் இல்லையா, போய் கடற்கரையில் அமைதியாக இருந்து பாருங்கள், செத்த நேரத்தில் அலமையில் கடுப்பு வரும். நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன், இந்நேரம் அங்கே அடிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ கரெக்டாக காலுக்கு வரும், நவந்து போனால் நவந்து வரும். அலைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? அப்போதான் திடீர்னு ஒருத்தன் அங்கேருந்து கல்லை கொண்டு அடிப்பான், ஐயோ சாரி சார் நான் ஏதோ மாடுன்னு நினைச்சேன் அப்படிப்பா. அப்போ எல்லாரு மேலே ஆத்திரம் வரும். அப்போ அகத்தை எப்படி பத்திரமாக வைத்துக் கொள்ளுதுன்னு ஒன்று இருக்கு. யூ ட்ரை டு பி யுவர் செல்ஃப். நீங்களாக இருப்பதற்கு குறைந்த பக்கம் முயற்சி செய்யும். நம்ம அகத்தை நம்ம உள்ள வச்சுக்க முடியாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன தோணும், இதுக்காகத்தான் மற்றவங்க எல்லாம் பழிய போகிறோம். நமக்கு அடுத்தவன் சொல்லுவான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அடுத்தவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. நாம் அடுத்தவன் சொல்கிற எல்லாமே நாம தான். மற்றவன் தப்பா நினைப்பான் நம்ம சொல்கிறோம்ல, மற்றவனுக்குலாம் 1000 வேலை இருக்கு. நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. இந்த உலகமே 24/7 நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கு. இந்த 130 கோடி பேரில் மீதி இருக்க 129 கோடியே 99,99,099 பேரும் நம்மளை பற்றி 24 மணி நேரமும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்று கூட நம்மளை சிந்திக்கிறது இல்லை, எவன் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ இந்த உலகமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோமா, நம்மளா நினச்சிக்கிறதுக்கான காரணம்னா நாம நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம பார்த்துக்கிட்டப்ப நம்முடைய குறை நமக்கு தெரிகிறது, தவறு நமக்கு தெரிகிறது, தப்பு நமக்கு தெரிகிறது, நம்மளை நமக்கு பிடிக்கல. உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும் என்றால் முதலில் உங்களை பிடிக்க வேண்டும். உங்களை பிடிக்கிற மாதிரி நீங்கள் முதலில் வாழ தயாராக இருக்கணும். ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணி தான். இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் முதல்ல தான் சொல்லுவேன், லைஃப்பில் 2 டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. ஒன்று, உங்களுடைய சந்தோஷங்களிலிருந்து விலகி, அதாவது அற்ப சிறிய சொற்பமான சந்தோஷங்களிலிருந்து விலகி நிலையான சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறப்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும். ஜாலியாக 10 மணி வரைக்கும் தூங்குறேன், சந்தோஷமாக இருந்தேன், வாத்தியாரை வம்புழுத்தேன், இல்லை ஏதோ ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து விலகி பொறுப்பாக படிக்க முயற்சி பண்ணுறேன், அல்லது அடுத்த கட்ட நிலைக்கு நான் நகர்றதுக்கு முயற்சி பண்ணுறேங்கிறப்ப அது டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கிறத விட்டு எதுக்கு அதை செய்யணும்னு சொல்கிறோம். இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாரா இல்லைன்னா இன்னும் 15 வருஷம் கழிச்சு ஐயோ நான் அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்கலாமேங்கிற டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். லைஃப்பில் டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் வாழவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, என்னை எவனும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால நான் நிம்மதியாக இருக்க முடியும் கிடையாது. உங்களை யாரும் தொந்தரவு பண்ணல, நீங்கள் தான் உங்களை தொந்தரவு பண்ணுறீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா லைஃப் புரிஞ்சு போயிடும். மனுஷனை வெளியிலேருந்து எவனும் தொந்தரவு முடியாது. உலகத்திலே எனக்கு மிகப்பெரிய நண்பனும் நான் தான், மிகப்பெரிய எதிரியும் நான் தான். நம்மளை விட நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவனா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்னை விட எவனால கடுப்பேற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களை விட எவனாவது கடுப்பேற்ற முடியுமா என்ன? உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு 4 ஐட்டம் தெரிஞ்சுக்கலாம். மாப்பிள்ள இவனை இதை சொன்னா காண்டாயிருவான், இப்படி பண்ணா எரிச்சலாயிருவான், இதை சொன்னா இவனுக்கு பிடிக்காதுன்னு ஒரு 3-4 விஷயம் தெரியலாம். ஆனா இது மாதிரி 300 விஷயம் நமக்கு நம்மளை பத்தி தெரியும். நாமளே அதை பத்தி யோசிப்போம். நாம சும்மா இருக்கப்போ கூட நம்ம சொந்தக்கார நமக்கு துரோகம் பண்ணாம நம்மளாவே நினைச்சு, ரஜினி அண்ணாமலை படத்துல அசோக் அப்படின்னு சபத விடுறமா நம்மளாவே சபத விட்டு அவன் எவனும் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான், நாமளாவே கேட்கறான். ஏன்னா ஒரு வெளிப்புற நெகட்டிவ் இந்துதல் நமக்கு தேவைப்படுகிறது. மைண்டை சாதாரணமாக முதல்ல வச்சுக்க பழகுங்க. இந்த வாழ்க்கை மிக மோசமானது, கொடூரமானது, மனிதர்கள் அற்பமானவர்கள், தவறானவர்கள், எப்பொழுதும் துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்ற எண்ணம் இருக்கிற போது இந்த மனது குமைந்து கொண்டே இருக்கு. உள்ள அப்படியே துணியெல்லாம் அடக்கி வச்ச ஒரு அலமாரி போல் அது மூச்சு அடைத்து துறந்தா ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடமாக அது மாறுது. ஆனால் முதல்ல சுற்றி இருக்கவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வருகிற போது, வாழ்க்கையை நான் நல்லதா தான் நடக்குங்கிற எண்ணம் வருகிற போது வாழ்க்கை இயல்பாக இருக்கிறது. நல்லவனுக்கு நல்லது படும், அல்லவனுக்கு அல்லது படும். அவ்வளவுதான். உங்க கண்ணுல எது படுறதுங்கிறது காட்சியை பொறுத்தது இல்ல, உங்கள் மனதை பொறுத்தது. நல்லவன் கண்ணுக்கு நல்லது தானா படும். இந்த உலகம் முழுக்க கெட்டதா இருக்குன்னு சொல்றவன் இருக்கான்ல, அவன் முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும். இந்த உலகமே மோசங்கிற ஆளு முதல்ல என்ன பிரச்சனைனா, நான் மோசம், அதை என்னால் ஒத்துக்க முடியல, நான் மோசமா இருக்கேன், என்னுடைய பொறாமை குணம் குறித்து எனக்கு கோபம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னோட வளர்ந்த நண்பன் நன்கு வளருகிற போது மகிழ்ச்சி அடையாமல் சே அவனை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு கோபம். மனைவி இவ்வளவு அன்பாக இருந்தாலும் கூட வீட்டோடு தங்காம நான் என்னுடைய சுயநலத்திற்காக சந்தோஷமா வெளியில சுத்துறனே அப்படின்னு எனக்கு கோபம். அப்ப என் மீது எனக்கு வருத்தமும் ஆத்திரமும் இருக்கிறது. அதை என் மீது என்னால சொல்லிக்கவே முடியல. அப்ப இந்த உலகமே மோசமா இருக்கு, அதனால நானும் மோசமா இருந்துக்கலாம். இந்த உலகமே கெட்டது, அதனால நானும் கெட்டதா இருந்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு நம்ம சமாதானம் சொல்லிக்கிறது தான். ஏன் பொய் சொல்லாம யாருக்க மாட்டேங்கிறான்?
முன்னால பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு தத்துவம் இருந்துச்சு. நம்ம வீட்டில் போய் வேணா சொல்றீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்களே ஆழமா இன்னைக்கு நைட்டு போயிட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிச்சு பாருங்க. முன்னாலெல்லாம் நீங்களாம் சின்ன பிள்ளை அந்த இப்போ 40 வயதில் இருக்கக்கூடியவர்கள் 10-15 வயதில் இருந்தபோது யாரோ ஒருவர் உங்களுக்கு காதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பொய் சொல்லக்கூடாது. வீட்டில் அப்பாக்கள் அடிக்கிற போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி மன்னிச்சிருவேன், உண்மையை சொல்லிட்டு போய் பொய் மட்டும் சொல்லாதான் பார், மற்ற எந்த தப்புனாலும் மன்னிச்சிருவேன், பொய் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு அப்பாக்கள் சொன்னாங்க. இன்னைக்கு கவனமாக யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீடுகளில் பொய் சொல்லாதங்கிற வார்த்தையை குறைஞ்சு போச்சு. யாராவது கவனிச்சிங்களா? நீங்கள் கடைசியாக எப்போ சொன்னீங்க உங்கள் பிள்ளைகிட்ட? ஒழுங்கா படின்னு சொன்னீங்க, நல்லா சம்பாதிக்கன்னு சொன்னீங்க, பெரிய ஆளா வரணும்னு சொன்னீங்க, அவங்க கூட சேராதன்னு நீங்க, மாமன் கூட போயிடாதன்னு சொல்லிட்டு உங்க கணவரும் உங்க அத்தைக்காரி திருடி அப்படின்னு நீங்களும் மாத்தி மாத்தி போதிச்சிங்களே, நடுவில் என்னைக்காவது சொன்னீங்களா பொய் சொல்லாதன்னு? நாமளே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் பொய் சொன்னா தான் இந்த உலகத்துல பொழைக்க முடியும், ஏன்னா பூரா பயிலும் பொய் சொல்றான் அப்படின்னு. பூரா பயிலும் பொய் சொல்ல, நாம தான் பொய் சொல்றோம். இந்த லவ் ஃபீலிங்ல இருக்கவங்க எல்லாம் கேளுங்களேன், எல்லாருமே லவ் பண்றாமா. சில பேர்லாம் லைஃப்ல கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்து மொரட்டு சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் போட்டு செத்தே போயிடுவான், அவனை கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க. இவன் லவ் ஃபீலிங் தான் இந்த வேர்ல்டே லவ் பண்ற ஃபீலிங்ல இருக்கும். 6 மாசம் கழிச்சு அது புட்டுக்குச்சுன்னு வச்சுங்களேன், வேர்ல்டே லவ் ஃபீலிங்ல இருக்க மாதிரி இருக்கும். பார்க்கிறவனுக்குலாம் வெறும் சேவ் பண்ண முகத்துல கூட தாடி வளர்ந்து தொங்குற மாதிரி இவனே ஃபீல் பண்ணுவான். இந்த உலகம் என்பது உங்கள் மனதினுடைய பிம்பம். இட் இஸ் அ மிரர் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ நாம் என்ன பண்றோம், வெளியில எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். எதிர்த்து விட்டு அம்பி, பின்னால விட்டு வரைஞ்சா, நம்ம சொந்தக்காரன், தாயபிள்ளன், தாய்மாமையை, பொண்ணு கொடுத்தவன், பங்காளி, உடம்பங்காளி, சொத்துக்கு சண்டைக்கு வந்தவன், அரசாங்கத்தில் இருக்கவன், அரசியல்வாதி, இப்படின்னு எல்லாரையும் சரி பண்ண ட்ரை பண்றோம். கடைசி வரைக்கும் நம்ம சரி பண்றதுக்கே ட்ரை பண்றது இல்லை. ஆனா ப்ராப்ளம் என்ன, அவங்க தான் ட்ரை பண்றாங்க. நான் உன்னை திருத்துறேன், நீ என்ன திருத்து, 2 பேரும் மாத்தி மாத்தி திருத்திக்குவோம். நான் சொல்லி நீ திருந்த போறதில்ல, நீ சொல்லி நான் திருந்த போறதில்ல எனக்கு தெரியும். ஆனா மாத்தி மாத்தி திருத்த ட்ரை பண்றப்ப நமக்கு நிம்மதி கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்தை நம்ம திருத்திட்டோம். ஒரு வாட்ஸ்அப்ல கிரீன் கலர்ல ஸ்டேட்டஸ் வச்சு விவசாயத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா? விவசாயத்தை காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? அப்படி நம்மால ஒரு விஷயத்தை செய்ய முடியலங்கிற கோபம் நமக்கு. பட் இட் இஸ் ஈஸி. எல்லாம் நல்லா தான் தம்பி பேசுறீங்க, சரி, ஹவு ஐ கேன் பி a better version of you. நடு ஆட்டில் வித்துட்டு போயிடாத, நீ பாட்டுக்கு குழப்பி விட்டுட்டு மறுபடியும் நான் பாட்டுக்கு என் ஜோலியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ என்னுடைய பெட்டர் வெர்ஷனாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட இதாண்டா பிரச்சனை, அது எப்படி இருக்கலாம்னு சொல்லாம போயிடாத அப்படின்னு சொல்றேன். ஆனா குறைந்தபட்சம் முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த லைஃப் போராடுறதுக்கோ மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கோ அல்லது யாரையோ பழி தீர்ப்பதற்கானது அல்ல. அதை முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டா நான் சொல்றது புரியும். எவனையோ பழி தீர்க்கிறதுக்கோ யாருக்கோ ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம இங்க வரல, ரைட்டா? இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்களே நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு 15 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க. நமக்கே தெரியாத அப்படி ஒரு அத்தை இருந்துச்சு. 12 வயசுல ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறப்ப ஒரு கேரக்டரை பார்த்துட்டு இவன் சொல்லுவான் அவங்க அப்பாட்ட, அப்பா அவங்க இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் ஒன்ன மாதிரி இருக்காங்க, அங்கிட்டு திரும்பாத அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா 20 வருஷமா இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. அந்த அத்தை வீட்டோட ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இந்த சின்ன பையனுக்கு இப்படி ஒரு அத்தை இருந்த கதையே தெரியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 15 ஆண்டு பகை, உங்க வீட்டு சாவுக்கு நான் வரமாட்டேன், என் வீட்டு சாவுக்கு வராத, கோடி துணியை குடின்னு கேட்டு வாங்கிட்டு போன குடும்பமா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பெரும் பகை நமக்குள்ளே இருந்திருக்கலாம், நம்ம அவ்வளவு முரடர்களாக இருந்திருக்கலாம். இந்த 15 வருட கேப்ல என்ன நடந்திருக்கணும், அவங்க பண்ண எல்லா தப்பையும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பிரிவு நமக்கு தரக்கூடிய பெரும் சிக்கல் என்ன கேட்டா, பிரிவின் போது நல்லதை நம்ம நினைக்கவே மாட்டோம். பிரிவின் போது அவர்கள் செய்த தவறுகளை பற்றியே நம்ம யோசிப்போம். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையே புதுமண தம்பதிகள் யாராக இருந்தால் அதை கவனிச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், the most crucial thing is that when you are on dispute, நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு காரணத்தினால சின்ன மனத்தாங்களோடு மௌனமாக இருப்பீங்கல்ல, நொய் நொய் நொய்னு 2 பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த டைம்ல நீங்க திடீர்னு 2 பேர் பேசாம 2 நாளோ 3 நாள் அந்த ஆள் மன்னிப்பு கேட்கறதுல நான் கேட்கணும், ஏதோ ஒரு ஈகோல ஒரு 3 நாள் பேசாம இருப்பீங்களா, பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த 3 நாள் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அவரோ அவளோ செய்த நல்ல விஷயங்கள் நினைச்சு பார்க்கணும். ஆனா மனசு எங்க இழுத்துட்டு போகும்னா, எல்லா கெட்ட விஷயத்தையும் இழுத்துட்டு போகும். இந்த கல்யாண நாள் அன்னைக்கு இந்த ஆள் எங்க வீட்டு முறை செய்யலைங்கிறது ஆரம்பிக்கும். இந்த சைடில் நிச்சயதார்த்தத்துக்கு நான் கேட்ட புடவை எடுத்து கொடுக்கலன்னு சாகிற வரைக்கும் அதை சொல்லுவாங்க. ஏமா தாய், அது மாதிரி 120 புடவை அதுக்காக எடுத்து கொடுத்தாலும் சரிதான், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நான் சொன்ன புடவை நீ எடுக்கல, உங்க அக்கா கெடுத்து விட்டுருச்சு அப்படிங்கிற அந்த கதையை சொல்லிட்டு அதே எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கும். அப்ப பிரிவில் நமக்கு எப்போதுமே கெட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அவர்களை பற்றிய. ஏன்னா காரணம் என்னன்னா, நான் அவரை பிரிந்திருப்பதற்கு, அவரை எதிர்த்து நிற்பதற்கு, அவர் கெட்டவர் என்று சொல்வதற்கு என் மனதுக்கு நான் நியாயப்படுத்தணும். அந்த நியாயத்தை நான் உறுதிப்படுத்தணும். நான் தொடர்ச்சியாக பல வருடங்களாக அவரிடம் விலகி இருப்பதற்கான காரணத்தை என்னுடைய மனசு கேட்க. ஏன்னா மனசு நல்ல மனசு தானே, மனுஷன் எல்லாருக்கும் நல்ல மனசு தான், நம்ம எல்லாரும் நல்லவே, நம்ம கஷ்டப்பட்டு தான் கெட்டவனாகிறோம். நல்லவனா இருக்கிறதா இங்கே ஈஸி, கெட்டவனாகிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மனசுக்கு சமாதானம் சொல்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் பார்க்குறப்ப பரவாயில்ல அந்த புள்ள வளர்ந்துருச்சுல, அப்படின்னா இவங்க நமக்கு என்ன அக்கிரமம் பண்ணாங்க, எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க, நம்ம பேரில் கடன் வாங்கினாங்க, தெரியாமல் கையெழுத்து போட்டாங்க, கட்டவரில் வெட்டி அவங்களே ரேகை ஒட்டிக்கிட்டாங்க, என்னென்னத்தையும் யோசிச்சு பார்ப்போம். அவன் செஞ்ச தப்பை விட அவன் செஞ்சதாக நாம் கற்பிதம் பண்ண தப்பு எக்கச்சக்கம். இது எதுவுமே தெரியாம அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு அதை மண்டையில் ஏற்றி வச்சிருப்போம். ஆனா இவ்வளவு இருந்தாலுமே கூட
15 ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை இல்லை, கல்யாண வீடுகளில் கண் சந்தித்துக் கொள்வதில்லை. ஏதாவது பெரிய கேத வீட்டில் பார்த்தாதான் அவன் அந்த பக்கம் திரும்பிக்கான், அவன் இந்த பக்கம் திரும்பிப்பான். அவனுக்கு வச்சா அவன் கல்யாணத்துக்கு வந்தா நான் கல்யாணத்துக்குள்ள இருந்த வீடா இருந்தாலும் சரிதான். 15 ஆண்டுக்காக பழக்கி பிறகு நீங்க இப்படி போறீங்க, ஒரு கல்யாண வீட்டில் 2 பேர் சந்திக்கிறீங்க, நல்ல நாள் பெரிய நாள், நீங்களும் நல்ல மூட்ல இருக்கீங்க, அவங்களும் நல்ல மூட்ல இருக்காங்க. இப்படி சந்திக்கிறப்ப 2 பேருடைய கண்ணும் சந்திச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர்ல ஒரு ஆள் என்ன செய்யுதுன்னு தெரியாம டப்புன்னு அப்படின்றார், நல்லா இருக்கியான்னு வாயால கேட்காம கேட்டுருவாள். கேட்ட அடுத்த செகண்ட் இவன் நல்லா இருக்கீங்களான்றோம். அவ்வளவுதான். இந்த கருமத்துக்கு எதுக்குடா 5 வருஷம் அடிச்சுக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் பந்தியில வெக்கமே எல்லாம் பேசிப்பேன். ஆமா நம்ம எதுக்கு சண்டை போட்டோம்? 15 வருஷம் லைஃப் போச்சா இல்லையா? லைஃப் ஹஸ் கான். இந்த 15 ஆண்டுகள்ல நீங்க 2 சகலபாடியா இருந்திருந்தா எவ்வளவு நல்லதுகிட்டு செஞ்சிருக்கலாம். அக்கா தங்கச்சி இருந்தா எவ்வளவு நடந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு தோதாக ஒரு கசின் சிஸ்டமே கிரியேட் ஆயிருக்குமா இல்லையா? எனக்கு ஒரு சித்தி பையன் இருக்கிறான், எனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கிறான், எனக்கு அவன் நல்லது கிட்ட செஞ்சிருப்பான், ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கிடைச்சிருக்கும். கடைசியாக கல்யாண வீட்டில் கரிகிண்டி தின்று கொண்டு எதற்காக சண்டை போட்டோம் என்று அற்பமாக நீங்கள் நினைக்க போகிற அந்த கெட்ட விஷயத்தை தான் 15 வருஷமாக கர்ப்பத்தை சுமப்பதை போல சுமந்திருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு நல்ல வேணாம நம்ம கஷ்டப்பட்டு கெட்டவனாகும். அப்ப முதல் முக்கியமான விஷயம், பழி தீர்ப்பதோ பகை பாராட்டுவதோ மனிதர்களை வெறுப்பதோ அல்ல என்னுடைய வாழ்க்கை. எல்லோரோடும் இணங்கி மகிழ்ச்சியை நோக்கி பயணிப்பதுதான் வாழ்க்கைன்னு முதல்ல நீங்க முடிவு கட்டினா மட்டும்தான் மனசை சரி பண்ண முடியும். அதை சரி பண்ணாம எதையுமே பண்ண முடியாது. அமெரிக்காவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து கஷ்டமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அந்த வேலையை கஷ்டப்பட்டு பார்க்கறது அர்த்தமா இல்லை, அந்த வேலையை தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. இதுதான் முதல் பாலபாடமேங்க. நீங்க ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த குடும்பத்தை தூக்கி சமக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப 45 வயசுல அப்படின்னா உங்களுக்கு இந்த குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை சொல்லட்டா. ஷாம்பு பாக்கெட்டை யாராவது கரெக்டா இது வரைக்கும் பிரிச்சிருக்கீங்களா? அல்பமா இருக்கும். இதுக்கும் லைஃபுக்கும் சம்மந்தம் இருக்கு. அலமாரியில் ஓப்பன் பண்ணவே இதை விட்டுறா போறேன் சொல்றேன். ஷாம்பு பாக்கெட்டை இப்படி இழுத்து பார்ப்போம். இழுத்து பார்த்துட்டு அப்புறம் வாயில் ஏற்றோன்னே பாதி ஷாம்பு வாய்க்கு போயிடும். அதை கொப்புளிச்சு துப்புறதுக்குள்ள அடே அப்பா 3 நாள் நுறையா வரும். ஒரு சந்தேகம் நமக்கே வந்துடும், நுரல்லி சாவரமோன்னு. சோப்பு கவரை கரெக்டா பிரிச்சது உண்டா? சிப்ஸ் பாக்கெட் கவரை கரெக்டா பிரிச்சது உண்டா? இவ்வளவு எதுக்கு? புரோட்டாவை பிரிச்சு போட்டுவிட்டு அந்த மேல அந்த கட்டி கொடுப்பான் இல்ல, அவனை புரோட்டா கடைக்காரனை திட்டாம என்னைக்காவது அதை கழட்டி இருக்கீங்களா? ஆனா தினந்தோறும் பார்சல் வாங்கி திங்கிறீங்களே மக்கா, ஏன் ஓப்பனே பண்ண முடியல? காரணம், அத்தனை வருஷமா நீங்க அதை தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பொறுமை இல்லை. அவ்வளவு தூரம் பாக்கெட்டு போட்டவன் பிரிக்கிறவனுக்கு கஷ்டமா இருக்குன்னு அழகா அந்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்துருப்பான். அந்த கட்டுல கையை வச்சா அது ஆட்டோமேட்டிக்கா கட்டாயி அழகா வரும். நமக்கு பொறுமை இல்லை. அப்ப 15 வருஷமா நீங்க ஷாம்பு பாக்கெட், நீங்க சாரி நாம இப்ப கூட தப்பா தான் கழிச்சேன். நான் வாய் கொப்பளிச்ச ஞாபகத்தோட தான் இந்த பேசிட்டு இருக்கேன். அப்ப ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான், பழகுனதுதான், தொடர்ச்சியாக நாம் தவறாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் பிரச்சனை அங்க இல்ல, நாம் அதை தப்பா செஞ்சுட்டு இருக்கோங்கிறதுல இருக்கு. அது நமக்கு புரியணும். அப்ப நம்ம தப்பா வாழ்ந்துட்டு வாழ்க்கை நல்லா இல்லைன்னு பேசவே கூடாது. முதல் முக்கியமான விஷயம், முதலில் முடிவுக்கு வாருங்கள். the very purpose of life is living. வாழ்வதின் முதல் நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். அந்த வாழ்வினுடைய மகிழ்ச்சியை கிடைக்கிற எந்த கூறுகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற துணிச்சல் நமக்கு வரணும். தேவையில்லாம மனசுக்குள்ள விரோதத்தையும் வன்மத்தையும் இவன் இப்படி அவன் அப்படி அப்படின்னு சேர்த்து குப்பையை கொட்டுறதுக்கு பதிலாக முதல்ல நான் சந்தோஷமா இருக்கணும்ப்பா, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். முதல்ல அது தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நான் சொல்றது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். மனதுக்குள்ள எவ்வளவு நெகட்டிவ் என்ன வந்தாலும் அதை அப்படியே பாஸ் ஆன் பண்ண விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவிட்டியை கொண்டாடாம இருக்கு. நெகட்டிவிட்டியை கொண்டாடுறதா நமக்கு பிடிக்கும். வாட்ஸ்அப்லேயே கூட இன்றைய தத்துவம்னு ஒன்று வரும். எவனாவது படிச்சிருக்கோம்? இன்றைய திருக்குறள்னு ஒன்று எவனோ ஒருத்தர் அனுப்புவார், ரைட்டா? சில பேர் டெய்லி ரோசா பூ அனுப்பாங்க. அது ஏன் அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை வருஷமாடா ஒருத்தனை நீங்கள் லவ் பண்ணுவீங்க? தினந்தோறும் காலை வணக்கம் அப்படின்னு ரோஜா பூ அனுப்பாங்க. புதுசாக அனுப்புறான்னு பரவாயில்ல, ஒரே ரோஜா பூ, வாடாத ஒரு டிஜிட்டல் ரோஜா பூவை தினந்தோறும் அனுப்பாங்க. எவ்வளோ பேர் இந்து ஒரு தகவல் அனுப்புகிறான், எவ்வளோ பேர் நல்ல விஷயம் அனுப்புகிறான், எவ்வளோ பேர் திருக்குறள் அனுப்புகிறாங்க. எதையாவது திறந்துருக்கீங்க? கழுத்தறுத்து கொலை அப்படின்னு காலையில் 6:30 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பான் பாரு. உடனே ஓப்பன் பண்ணி படிச்சுவிட்டு தூங்குற பூரா பையன் சாவடி 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணு. ஏன்னா நெகட்டிவிட்டியை செலிப்ரேட் பண்ணு. ஏன்னா மைண்டு அப்படி வீக் ஆயிருக்கு. மைண்டு வீக் ஆயிருக்கு. அலமாரியா பார்க்குற வரைக்கும் தான் அலமாரியை குப்பை தொட்டியா பார்த்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ள தான் வைப்பீங்க. நம்ம வீட்டு டைனிங் டேபிளை நீங்கள் கவனிச்சிட்டீங்கன்னா தெரியும், எந்த சாமானம் இருந்தாலும் அங்கே தான் வைப்பான். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? சாப்பாட்டு ஐட்டம் தவிர பீதி அவ்வளவும் இருந்தால் அதன் பேர் டைனிங் டேபிள். நம்ம வீட்டில் கவனிச்சு பாருங்க, வாழைப்பழம், சாவி கொத்து, ஹெல்மெட்டு, பழைய பேப்பரு, குப்பை, பல்லு குத்துற குச்சி, இது எல்லாம் கிடக்கும். நடுவில் இருக்கும், ஹால் நடுவில். உலகத்திலேயே நடுகாலில் குப்பை தொட்டியை வச்சு நடமாடி தெரிகிற பரம்பரை நம்ம பரம்பரை. அப்படிதான் வச்சிருக்கோம் அதை. அப்போ தேவையானதை அங்கே நம்ம வைக்கிறோமா அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் ஜஸ்ட் பாஸ் ஆன் பண்ணு. அது நம்மளை ஈர்க்கும். அதுதான் இயல்பு. நல்ல விஷயம் ஈர்க்காது, கெட்டது தான் ஈர்க்கும்.
இப்போ இவ்வளவு பொறுப்பான அம்மா அப்பாலாம் நம்ம இருக்கோம், நம்ம என்னைக்காவது ஒத்துக்கிட்டு இருக்கோமா? வாட்ஸ்அப்ல நம்மளை பத்தி திட்டி வந்தா நம்மளே தான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த காலத்து அம்மா அப்பாக்கள் சரியில்லை, தங்களுடைய பிள்ளைகளை பார்ப்பதே இல்லை, அவர்கள் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எப்பொழுது பாருங்கள் செல்போனை நோண்டி கொண்டே இருக்கிறார்கள், முன்னாலெல்லாம் அப்படி பொறுப்பாக இருந்தார்கள், கிழித்தார்கள். என்ன பொறுப்பா இருந்தாங்க? இப்பதான் பொறுப்பா இருக்கும், நம்மளை கில்ட்டிலே வச்சிருக்குது. இப்ப மாதிரி அம்மா அப்பாக்கள்லாம் அப்படி பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டாங்களா? என்ன ஞாபகம் இருக்கா என்ன உங்களுக்குலாம்? ஸ்கூட்டியில் தூக்கிட்டு காலையில் 6 மணிலேருந்து அலையுன்னு அலையுது அம்மாக்கள் 5 டிகிரி படிச்சுங்க இந்த பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள. அப்படி பார்த்துக்கிறோம் பிள்ளைங்களை, அப்படி பார்த்துக்கிறோம். அப்படி பார்த்துக்கிட்டா நமக்கு யாராவது பிள்ளை இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் சரியில்லைன்னு சொன்னால் உடனே ஆமாங்கிறோம். பிள்ளைகள் அவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க, எவ்வளோ பொறுப்பாக இருந்தாலும் சரி, இந்த காலத்து பிள்ளைகள் மோசம் அப்படின்னா உடனே ஆமாம் அவ்வளோ பேர் மோசங்க. அது ஒரு மைண்ட் செட். அதான் சொல்லல, மைண்ட் எப்பவுமே நெகட்டிவிட்டி நோக்கி பாஸ் ஆன் பண்ணும். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னு வச்சுங்களேன், இவ்வளோ நல்ல விஷயம் சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டீங்க. நான் இப்போ வரிசையா இந்த மனிதர்கள் துரோகமானவர்கள், இந்த துரோகமான மனிதர்களுக்கு எதிராக நீங்களும் துரோகம் செய்ய வேண்டும் அப்படின்னு வச்சுங்களேன், உடனே கை தட்டுவாங்க. ஆமா கரெக்ட், துரோகமானவன். ஏன் ஒருத்தன் கை தட்டுறா? நம்ம பேசுறப்ப நல்ல விஷயம், அதனால சப்பையா இருக்கு, ரைட்டு தானே? மனசு லேசா இருந்தா மனசு கடுசாவே இருக்கும். எப்போதும் அப்படியே ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி முழுங்கின மாதிரி பாரமா இருக்கணும், பழகிருச்சு. என்னுடைய அம்மா பல வார்த்தைகளை சொல்லி என்னை வளர்க்கிறார். படிக்காத அம்மா தான், உங்க வீட்லயும் உங்க அம்மாவும் சொல்லும், நமக்கு புரியறது இல்ல. எனக்கு புரியுது, நான் புடிச்சு வச்சுக்கிறேன். எங்க அம்மா எங்க அப்பா எங்க வீட்டுல 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சொல் தான், மந்திர சொல், ஒரு சொல் தான் சொல்லுவாங்க. அம்மா சொன்ன வார்த்தை சின்ன வயசுல அப்படி கப்புன்னு பிடிச்சுக்கிட்டேன். ஒரே வார்த்தை, படிச்சிரு. படிச்சிரு. பசிக்குதா? பசி இல்லாம வாழணும்னு நினைக்கிறியா? சுயமரியாதையா வாழணும்னு நினைக்கிறியா? படிச்சிரு. அம்மா சொன்ன வார்த்தை. பெரிய வார்த்தைங்க எல்லாமே தான் சொல்லுது, புரியணுமே. அப்பா, தைரியத்தை மட்டும் விட்டுடாதடா, தைரியத்தை மட்டும் விட்டுடாத. அப்பா, எங்க வீட்டுல உன்னை துன்புறுத்துகின்ற சூழல் வந்து சேர்ந்தால் எதிர்வினையாற்று, பார்த்துக்கலாம். என் வீட்டில் இப்படி சொல்றாங்க. சொற்கள் நம்மை வடிவமைக்கின்றன. ஒரு சொல்ல நான் சொல்றேன், இந்த சபையில் சொல்லுகிறேன், தொலைக்காட்சியில் அதாவது சமூக வலைதளங்களில் காணொளியில் பார்க்கின்றவர்களுக்கும் சொல்லுகிறேன். ஆண்கள் இதை மறந்து விட வேண்டும், பெண்கள் மறக்க கூடாது. வாக்கு தருகிறீர்களா? இந்த வினாடியிலே மறந்துட்டு போயிடணும். ஆண்கள், நீ சொல்ல, ஏதோ எங்களுக்கெல்லாம் உதவுறதுக்காக தான் சொல்ற, சொல்லு. இப்ப மார்ச் 8 வருதுங்க, நாளைக்கு. இப்போ சொல்லாம இதை நான் வேற எப்படி சொல்றது? அதனால இன்னைக்கு பெண்களுக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். மார்ச் 8 அன்னைக்கு தயவு செய்து அழகி போட்டி, கோல போட்டி, டான்ஸ் போட்டி எல்லாம் நடத்தாதீங்க. அதுக்காக இல்ல அந்த நாள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் சமானமான கூலி வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைச்சல். 75 பெண்களுக்கு மேல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்த அந்த நாளை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நேரமும் சம்பாத்தியமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய போர் குரலுக்கு சில அதிகார வர்க்கங்கள் அசைந்து கொடுத்த அந்த வினாடியை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக 1910ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் அளிக்கப்பட்ட தீர்மானம் தான் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும். இது நம்முடைய உரிமைக்கான நாள், சரியா? இந்த உரிமையை தெரிந்து கொள்வதற்கான நாள். சரி, புற வாழ்க்கையில் உரிமைகள் எல்லாம் தான் கிடைக்கிறது. என்ன குறை உனக்கு? படிச்சுட்ட, சம்பாதிக்கிற, ஊர் ஊரா போய் பேசுற, இன்னும் என்ன வேணும்? உண்மைதாங்க, நான் ஒரு 31 நாடுகளுக்கு மேல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஏர் டிக்கெட்டையே நான் என் சொந்த காசுல வாங்கினது இல்லை. ஆமாங்க, இப்ப வந்துட்டு போறதுக்கு டிஆர்ஓ தான் கொடுக்குறாரு. பாருங்க, சுயம் என்பது புறத்தில் மட்டும் இல்லை. பெண்ணுக்கான வளர்ச்சி, பெண்ணுக்கான வளர்ச்சி என்ன தெரியுமா இருக்கணும்? அகத்திலும் இருக்க வேண்டும். வீட்டிலையும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும். நான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், படித்த பெண் வேணும்னு கேட்குறீங்களா இல்லையா? வீட்டுக்கு எந்த பெண் வேணும்?
படிச்ச பொண்ணு. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணையும் படிக்க வைக்கிறீங்க, வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணும் படிச்சவளா இருக்கணும். நீங்க நான் ஒண்ணு கேட்கிறீங்க, படிப்பு வேணும்னு கேட்டீங்கல்ல, படிச்ச பொண்ணை எப்படி நடத்துறது அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்களா? என்ன எங்க அண்ணன் என்ன திட்டுவான், ஏய் என்ன வீட்டுல குரல் உயர்த்தி பேசுற, இதெல்லாம் மேடையில வச்சுக்கோ. மேடையில நான் அநியாயமாக பேசுறேன். 3 நாள் பேச மாட்டேன் எங்க அண்ணன் கிட்ட, அவனுக்கு தான் லாஸ். ஆனா எங்க வீட்டுல அப்படி சொல்ல மாட்டார். எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்வார், மேடையில எவ்வளவு நல்லா பேசுற, வீட்லயும் அப்படியே நடந்துக்கலாம்ல. இது எப்படி இருக்கு? படித்த பெண்ணை நிர்வகிக்க தெரிகிறது. படித்த பெண்ணுக்கு சுயமரியாதை அவசியம். அந்த சுயமரியாதை இல்லாத சூழல் எப்பொழுது வரும்? நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். இப்போ ஒருவேளை நான் வேறு ஏதோ 2-3 இடங்களில் பேசியதை நீங்கள் தொலைக்காட்சியில் அல்லது காணொளியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7:30 மணி இருக்கும், நான் வீட்டுக்குள்ள போறேன். எங்க வீட்டுல உருது பேசுவாங்க எல்லாரும். எங்க அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்குது. பசி எனக்கு. அம்மா சாப்பாடுன்னு இரு, சீரியல் முடிச்ச உடனே போலாம். அந்த சீரியல் ஒரு புராண கதைக்கான சீரியல். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், காட்சிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறது. ஒண்ணு இப்படி இருன்னு சொல்லுது, இல்லைன்னா இப்படி இருக்காதன்னு சொல்லுது. கற்றுக்கொண்டு ஒன்றை கடந்து போவதற்குல எங்க அம்மாட்ட பசி, உட்காரு இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நான் உட்கார்ந்துட்டேங்க. ஆடாடாடா, ஒரு 10 நிமிஷம் என் லைஃப்ல நான் 1000 புத்தகங்களை படித்தாலும் 1000 அறிவுரைகளை கேட்டாலும் மூளைக்குள் உரைக்காத ஏதோ ஒன்று அப்படி பத்த வச்ச மாதிரி உள்ள டப்புன்னு வெடிச்சு ஒரு திரை கிடைச்சது. இப்ப லைட்டுங்கிறோம்ல, வெளிச்சம். வாட் இஸ் லைட்னு கேட்டாங்க. பாப்லோ நெருடா சொல்றான், I cannot explain what is light, but I can say for some extent light is a shadow of God என்கிறான். வெளிச்சம் என்பது இறைவனின் நிழல்ங்கிறாங்க. அவன் டீப்பா யோசிச்சு பாருங்களேன், இதுவே இறைவனின் நிழல்னா இறைவன் எப்படி இருப்பான்? ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கடவுள் என்றால் எப்படி நமக்கு புரியாது என்பதனை சொல்லுகிறேன். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆறு இப்படி இருக்கும், மலை இப்படி இருக்கும், கடல் இப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு புரியாத இயற்கை போல மனிதர்களுக்கு கடவுள் என்பது புரிவதே இல்லை என்கிறான் ஐன்ஸ்டீன். விளக்கத்தானே முடியும். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான், கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், இயேசுவின் தந்தை மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் என்று பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராதும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார், அதன் நிலை அறிந்து அமர வாழ்வு எய்துவோம். பாரதி. முடிஞ்சா புரிஞ்சுக்கோம், புரிஞ்சு கடந்து போம். அந்த காட்சியை நான் பார்க்கிறேங்க, அது ஒரு புராண காட்சி. இதை நான் ஏன் இந்த ஆண்களுக்கு மறந்துருங்கன்னு சொன்னேன், ஏன் பெண்களுக்கு மறக்க கூடாதுன்னு சொன்னேன்னு இப்ப புரிஞ்சிடும். ஒருத்தன் தவம் செய்யறான், அரக்கன் அவன். அவன் பேர் துர்கா மா அசுர். அவன் பேரழகனா இருக்கிறான். ஆம்பளை பிள்ளைங்க தான் பொம்பளை பிள்ளைங்களை அழகுன்னு சொல்லணுமா? பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? இந்த பாப்பா சொல்லுது சொல்லலாம். அவன் உண்மையிலேயே அழகா இருந்தான். கடலோடிய கண்கள், பெரிய அப்படி முடி அப்படி இருக்கு, 6 அடிக்கு இருக்கிறான், 6 பேக், தவத்துல இருக்கிறான், கருப்பு கலர்ல ஒரு பஞ்சகச்சமாய் கட்டிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கான். பெரிய ஒரு பொட்டு, கருப்பு கலர்ல ஒரு பொட்டு வச்சிருக்கான். என்ன அழகு! அரக்கனா. நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க அம்மா இல்ல, திரும்பி பார்த்தாங்க, பசிக்குது பார்த்து முடியுன்னு. அவன் இப்படி, அதுக்கப்புறமா நான் கதைக்குள்ள போயிட்டேங்க. அவன் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறானா, காளி அப்படின்னா
டப்புன்னு காளி வந்துட்டான். காளி என்ன பேரழகுங்கிறீங்க? இப்படி இருக்கிறாங்க அழகி, ஆனா கருப்பா இருக்கிறான். என்ன? உன்னிடம் ஒரு வரம் வேண்டும், சொல். நாளைக்கு எனக்கும் ஆதிபரா சக்திக்கும் போர். நான் இந்த அழகு கிழகு எல்லாத்தையும் விட்டுட்டு கதைக்குள்ள போயிட்டேன். ஆதிபரா சக்தியை நான் கொல்ல வேண்டும். அவளை கொல்வதற்கு உன்னிடம் தான் உபாயம் இருப்பதாக சொல்கிறார்கள். எனக்கு உபாயத்தை சொல், நான் அவளை கொல்ல வேண்டும். அவ சிரிக்கிறா, சிரிச்சு சொல்ற, ஆதிபரா சக்தியை கொல்ல முடியாது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கோங்க, இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும், எல்லா ஜாதி மத எல்லைகளை கடந்த பெண்களும் சொல்லுகிறேன், நானும் உட்பட நாம் எல்லோரும் ஆதிபரா சக்திகள் தான். இந்தியாவில் ஒரு வசதி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. பர்வீன் சுல்தானாவை பராசக்தியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்திய நாட்டில் தான் உண்டே தவிர வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இந்த சமூக நீதி இங்கே தான் உண்டு. அவ உட்கார்றா, முடியாதுங்கிறா. நீ முடியாதுன்னா நான் கையை வெட்டி போடுவேன்னு கையை வெட்டி போடுறான். டே 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 இல்லைன்னா கழுத்தை வெட்டிக்குவேன், மரியாதையா சொல்லு. உன் பக்தன் உனக்காக செத்தான்ங்கிற பழினா உன்கிட்ட சக்தி குறைஞ்சிரும், சொல்லுன்னு கழுத்துல கைய கத்திய வச்சுட்டான். முடியாதுறான், அவன் போயிட்டான். இவ கழுத்தை வெட்டிட்டான். அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு, என்னடா வேணும் உனக்கு? அவளை கொல்வதற்கு உபாயம் சொல். அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன். துர்கா மாசுர்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஆதிபரா சக்திகள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேரா வந்தா, சொல்லு. அவ சூப்பரா சொன்னாங்க. என்ன சொன்னா தெரியுமா? வானத்திலிருந்து இறங்குவா, அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில வச்சிருக்க கூடாது. அப்போ அவளை பார், அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார். பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டுனா திட்டு. அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை. மிரள்வா. தங்கம், தேவதையே, என் சொக்க ரதமே, அப்படி சொல்லி தானே வளர்க்குறாங்க பொம்பளை பிள்ளைய. அதுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா என்ன? திடீர்னு எவனாவது அந்த கெட்ட வார்த்தையில சொன்னா, அப்படி அவளுடைய அழகை, அவளுடைய ஒழுக்கத்தை, அவளுடைய நிர்வாகத்தை, அவளுடைய வீரத்தை, அவளுடைய தைரியத்தை, அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறான். நீ செய். செஞ்சா அவ அப்படியே பலம் இழப்பாள். அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டா. நான் அப்படியே பதறி போய் பார்க்கறேங்க. அடுத்த நாள் கரெக்டா காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க. மேல இந்த தலைமுடியெல்லாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குற. அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டா ஆரம்பிச்சான் பாருங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னடா இது, போர் புரிய தானே வந்தா, இவன் கெட்ட வார்த்தை சொல்றானேன்ட்டு புரியல அவளுக்கு. அவ அப்படியே வெலவெலத்து போய் இத்தினூண்டு ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசுறான். இத்தினூண்டு ஆயிட்டா பாருங்க. ஆன உடனே உடைவாளை எடுத்துக்கிட்டு அவளை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க. எங்க இருந்தோ வந்துட்டார் சிவபெருமான். சக்தி அப்படின்னாரு. அவ எழுந்திருச்சு நின்னுட்டா. நான் சொல்லுகிறேன் அடி, நீ பேரழகி, நீ நிர்வாகத்தில் சிறந்தவள், நீ ஆற்றலில் உயர்ந்தவள், நீ அறிவில் சிறந்தவள், எழுந்து போராடு அவனோடு. உடனே எழுந்திருச்சு போராடி அப்பவே கொலை பண்றா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேரு. இப்ப நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்? சிவபெருமான்லாம் வந்து காப்பாற்ற மாட்டார். நமக்கு முன்னால இருக்கிறாள் நம்ம சக்தி நிலையை இழக்கணுங்கிறதுனால தான் கெட்ட வார்த்தையில பேசுறான். அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம். எப்படி ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்வது? நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கை இது, நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன், என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற நிலைக்கு உயர்கிறீர்கள். பேரன்பு படைத்திருப்பதும் சுயமரியாதையுடன் விளங்குவதும். நான் பைபிளில் ஒரு வார்த்தை படித்தேன், அது என்னை மிக மிக யோசிக்க வைத்தது. வாசிப்பதைத்தான் செய்யும். மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறேன். இப்போ குற்றம் என்பது வேறு, குற்ற உணர்வு என்பது வேறு.
குற்றத்திற்கு தண்டனை உண்டியா? குற்ற உணர்வுக்கு ஏது தண்டனை? தன் ஆன்மாதான் தண்டனை. தன்னைத்தானே தான் அது அது ஒண்ணுமில்லாமாக்கும். பஷீர் எழுதிய ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற ஒரு கதை, சின்ன கதை. பாஸ்கரதாஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் மிகப்பெரிய பணக்காரன், பேரன்பு கொண்டவன். தெருவுல தன்னுடைய நண்பனை பார்ப்பான். என்னடா இப்படி கிடக்குறியேன்னு கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி நல்ல ஆடைகளை உடுத்தி நல்ல சாப்பாடு போட்டு நல்ல வேலை கொடுத்து அவனை தன்னோடைய தங்க வச்சுப்பான். அந்த இளம் நண்பனுக்கு பாஸ்கரதாசின் மனைவியின் மீது காதல் வந்துடும். 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க பாஸ்கரதாசை கொலை பண்ணணும். இதான் கதை. படித்து விதிர்த்து போனேன் நான். என்ன செய்யறான், எப்படி கொல்றதுன்னு 2 பேரும் திட்டம் போடும்போது அவன் மனைவி சொல்றா, அவர் சோஃபால உட்கார்ந்து இருக்கும் போது பின்னால போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிடு. சரின்னு போய், நான் தெரியாதுல்ல, எப்படி தெரியும், நீ பின்னால தானே அடிக்கிற, தெரியாது. நேரா போய் பின்னால இப்படி போட்டு இழுப்பான் பாருங்க. அந்த கலாட்டால அப்படி திரும்பி பார்த்துருவான். நண்பன் கொலை செய்கிறான்னு தெரிஞ்சு போய், தெரிஞ்ச அந்த வினாடியிலே கண்கள்ல இருந்து உயிர் கிளம்பிடும், செத்துருவான். இந்த பின்னால அடிச்சான்ல அந்த நண்பன், தன் நண்பனுக்கு துரோகம் செஞ்சான்ல, அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மனசுல இருக்கும், தான் கொலை செய்ததை தன் நண்பன் தெரிந்து கொண்டான். அந்த குற்ற உணர்வுல இருந்து, அதாவது அவன் மனைவியின் மீது அவன் செய்த அந்த தவறான அன்பு வைத்தல் கூட அவனுக்கு அவ்வளவு பெருசா தப்பா தெரியாதுங்க. தான் கொலை செஞ்சது தன் நண்பனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் செத்துட்டான், இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வால் கடைசியாக அவன் தற்கொலை செய்து கொள்வான்னு சொல்லிட்டு முடிப்பார் அந்த கதையை. குற்ற உணர்வுக்கு தண்டனை மிக மிக பெருசுங்க. குற்ற உணர்வு இல்லாமல் நாம் வாழ்வது. நான் உங்களுக்கு ஒரு 5 விஷயங்களை சொல்லி தருகிறேன். என்னுடைய சமீபத்திலான என் பயணத்தில் நான் பேசுவதற்காக போகின்ற மேடைகளை காட்டிலும் கேட்பதற்காக போகின்ற மேடைகள் எனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றன. என்னுடைய கல்லூரி தலைவர் பத்மபூஷன், இந்தியாவினுடைய சீஃப் செக்ரட்டரியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்தவர், மூசா ரசான் பேர் அவருக்கு. அவர் சொன்ன ஒரு, இப்ப சமீபத்தில் 86 வயது முதிர்ந்த நிலையில் உட்கார்ந்து 8000 நூல்களுக்கு மேல் தன் நூல்களை வாசித்தவர், 12 நூல்களுக்கு மேல் எழுதியவர், மிகப்பெரிய புத்திசாலி. அது ஒரு கிடங்குங்க, அறிவு கிடங்கு. அந்த கிடங்கு என்கிட்ட உட்கார்ந்து மேடையில பேசுது. ஒரு 5 விஷயத்தை சொல்லுச்சு. அந்த 5 விஷயத்தை நான் கடத்திட்டு போயிடுறேன். வாழ்க்கையில நாம பெரிய விஷயங்களாக, பெரிய மனிதர்களாக வாழணும்னு நினைக்கிறோம்ல, உங்கள் அத்துணை பேர்கிட்டையும் நான் சொல்றேங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுவதை இந்த உலகத்தில் எதுவும் மாறாதுங்க. ஆனால் அந்த யாருடைய வாழ்க்கையை மாற்றினீர்களோ அவர்கள் உலகம் மாறி இருக்கும். எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா அது? ஒருத்தருடைய உலகத்தை சிலந்தி இருக்கு இல்லைங்க, சிலந்தி, அதுக்கு எதுங்க ராஜாங்கம்? அதனுடைய வலைதான் அதற்கு ராஜாங்கம். இப்ப வைய தலைமை கொள்ளுங்கிறாங்களே, என்னங்க அர்த்தம்? வையத்திற்கு தலைமை கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் ஸ்பீக்கரா இருக்கிறேன், ஆமாவா இல்லையா? சைலண்டா இருந்துக்குமா? ஸ்பீக்கர்னா அதுவும் ஸ்பீக்கர், நானும் ஸ்பீக்கர் தானே. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், ஒருத்தன் உண்மையிலேயே குதிப்பானா சினிமால, அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிப்பர், அவருக்கு பேர், நான் சொல்லல, இத எங்க ஐயா பெரியார்தாசன் சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னதாங்க சூப்பர். உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம். எங்க போவோம் இந்த நாடு? நினைச்சு பார்த்தா வைத்தறிச்சல் அல்ல? இந்த இங்க இருந்து குதிக்க மாட்டாங்க, காலே தூக்கி வச்சு அடிப்பேன் அப்படின்னு காலை தூக்கி இறங்கு முதல்ல, அதுக்கப்புறமா அடிக்கலாம். அநியாயங்க. அவர் தான் சொல்லுவாரு, கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியும் பாரு. நினைச்சு பாருங்களேன், ஒரு விஷயம் நம்ம எப்படி மாற்றுகிறது. இப்ப நான் சொல்றேன், எனக்கு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கலாமா? டிஆர்ஓ பாக்குறாரு, கமிஷனர் பாக்குறாரு, அந்த கோடியில போய் நின்னுக்கோ. கோடி ரூபாவா? ஒன்னு சொல்றேன், அப்ப நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாதா? பெரிதினும் பெரிது சொல்கிறேன், நான் கோடீஸ்வரி தான்.
எப்பொழுது பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் 1 கோடி காதுகள் எப்பொழுது திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் உலகத்திற்கு நான் தலைமை கொள்கிறேன், என் துறைக்கு நான் தலைமை கொள்கிறேன். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தலைமை கொள்ளுங்கள், பார்க்கலாம். மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறான், நீ அதிகாரத்திற்கு போக வேண்டுமா? தெரு பெருக்குகின்ற என் அடிமை இளைஞனே, நீ பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போல் உன் துடப்பத்தை எடுத்து தெரு பெருக்குவாயாக. இன்வால்வ்மெண்ட், முழுக்க முழுக்க கமிட்மெண்ட். எதிலுமே நீங்கள் முழுமையை காட்டுகின்ற பொழுது அது உங்களை தேடி உங்கள் கைக்குள் வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.